நீங்க எப்போவாவது நியூஸ் பார்க்கும்போது ஒரு அரசியல் செய்திக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் புரியாம குழப்பமா இருந்திருக்கா? அரசியலை முழுமையா புரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே சாத்தியமா? இன்னைக்கு நாம அரசியலை ஒரே ஒரு கோணத்துல மட்டும் பார்க்காம பல துறைகளோட பார்வைகளை வச்சு எப்படி ஆழமா புரிஞ்சுக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? ஏன் இந்த பாலிடிக்ஸ் மட்டும் இவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு? ஒரு அரசியல் நிகழ்வுக்கு பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நம்ம பெரும்பாலும் அரசியல பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற ஒரு சின்ன ஜன்னல் வழியா மட்டும்தான் பார்க்க முயற்சி பண்றோம். ஆனா உண்மை என்னன்னா, அரசியலுங்கிறது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி. நம்ம கிட்ட ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கு. அதை வச்சுட்டு மொத்த படமும் எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஆமா, அரசியலை மட்டும் தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. அது நம்ம சமூகத்தோட மத்த எல்லா விஷயங்களோடையும் கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல தான் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், அதாவது பல துறையுடைய அணுகுமுறை நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா, வேற வேற கலர் கண்ணாடி போட்டு பாலிடிக்ஸை பார்க்குற மாதிரி தான். ஒவ்வொரு கண்ணாடியும், அதாவது ஒவ்வொரு துறையும் நமக்கு ஒரு புது வித்தியாசமான பார்வையை தரும். அப்படி என்னென்ன கண்ணாடிகள்னு பார்த்தீங்கன்னா, தத்துவம், அதாவது ஃபிலசபி, அது நம்ம சிந்தனையை தூண்டும். பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸ், காசு எப்படி விளையாடுதுன்னு சொல்லும். அப்புறம் சோஷியாலஜி, சைக்காலஜி, லா, ஹிஸ்டரி, இது ஒவ்வொன்றும் பாலிடிக்ஸோட ஒவ்வொரு பக்கத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். சரி, இதோட நோக்கம் என்ன? ஒரு ஐஸ்பர்க் மாதிரி தான் பாலிடிக்ஸ். நமக்கு மேல தெரியறது ரொம்ப சின்ன பகுதி தான். ஆனா அதுக்கு கீழே தண்ணிக்குள்ள எவ்ளோ பெரிய பகுதி மறைஞ்சிருக்கு பாருங்க. அந்த மறைஞ்சிருக்கிற விஷயங்களையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது தான் இந்த அப்ரோச்சோட கோல். அப்பதான் நமக்கு முழு படமும் கிடைக்கும். இந்த ஐடியா ஒன்றும் இன்னைக்கு நேத்தி வந்ததில்ல. இதோட வேர்கள் ரொம்ப ஆழமா சரித்திரத்துல ஊறி இருக்கு. இந்த டைம்லைனை பாருங்களேன். அரசியல் படிப்பு எப்போதுமே தனியா இருந்ததே இல்ல. ஆரம்பத்துல கிரேக்கு காலத்துல அது தத்துவத்தோட ஒரு பகுதியா இருந்துச்சு. அப்புறம் ரோமர்கள் காலத்துல சட்டம், வரலாறு இதெல்லாம் உள்ள வந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டுல பொருளாதாரம் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல சமூகவியல், உளவியல்னு எல்லாமே சேர்ந்துடுச்சு. இது ஒரு நேச்சுரலான வளர்ச்சி தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உலகத்தையே மாத்தின பெரிய பெரிய அரசியல் சிந்தனையாளர்கள் எல்லாருமே பல துறைகள்ல கில்லாடிகளா இருந்திருக்காங்க. இந்த டேபிள பாருங்க. அரிஸ்டாட்டில் ஒரு பிலாசபர், மாண்டெஸ்கியூ சட்டத்திலையும் சரித்திரத்திலையும் எக்ஸ்பர்ட், கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டா அவர் ஒரு எக்கனாமிஸ்ட். இவங்களோட அரசியல் ஐடியாஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சிருந்த மத்த துறைகள்ல இருந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் பார்க்கலாம். இந்திய ஜனநாயகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா வெறும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் படிச்சா பத்தாது, சமூகவியலையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி ஜாதிங்கிறது வெறும் ஒரு சமூக பிரச்சனை மட்டும் இல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனையும் கூட. இது இந்த மல்டி டிசிப்ளினரி பார்வை எவ்வளவு முக்கியம்னு நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இன்னும் சில உதாரணங்கள் வேணுமா? மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க? இதை புரிஞ்சுக்க சைக்காலஜி வேணும். ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சினா என்ன, அதுக்கு சட்டப்படிப்பு அவசியம். பொருளாதார சுதந்திரம்னா என்ன, அதுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியணும். பாத்தீங்களா, இந்த துறைகளோட உதவி இல்லாம இந்த டாபிக்ஸை நம்மால முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, இந்த அப்ரோச் இவ்ளோ நல்லா இருக்குன்னா இதுல பிரச்சனையே இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. கண்டிப்பா சில சவால்களும் இருக்கு. வாங்க அதோட நன்மைகள் என்ன, சவால்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் நன்மைகளை பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்குது. இதனால நல்ல தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியுது, புதுசு புதுசா ஐடியாஸ் வருது. ஆனா இன்னொரு பக்கம் சில விமர்சனங்களும் இருக்கு. இத்தனை துறைகளையும் ஒன்னு சேர்க்கறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம், அதுக்கு நேரமும் அதிகமாகும். முக்கியமா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும்போது கொள்கை ரீதியா முரண்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டுறதா ஒரு திட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்கானமிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? சூப்பர், வேலைவாய்ப்பு பெருகும், பொருளாதாரம் வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயம் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், ஐயோ இதனால பயங்கரமா மாசுபாடு ஏற்படும்னு எச்சரிக்கை பண்ணுவாங்க. சோஷியாலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? அந்த பகுதியில் இருக்கிற மக்களை எங்க குடியமர்த்துவீங்கன்னு கேட்பாங்க. இப்ப பாருங்க, இங்க தான் பிரச்சனை வருது. யார் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது? இது ஒரு பெரிய சவால். இதனால வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்படி எல்லா துறைகள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு தனிப்பட்ட துறைக்குன்னு இருந்த அடையாளம் அழிஞ்சு போயிடுமா? இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, கடைசியா இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். 1, பாலிடிக்ஸுங்கிறது சமூகத்தோட ஒரு பகுதி தான் ஏத்துக்கணும். 2, மற்ற துறைகள்ல இருந்து வர்ற ஐடியாக்களை வச்சு நம்ம அறிவை வளர்த்துக்கணும். 3, மற்ற துறைகளோட மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்போ விஷயம் இதுதான். நாம வாழ்ற இந்த உலகம் ரொம்பவே சிக்கலானது. எல்லாமே ஒன்னோட ஒன்ன கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளை தீர்க்கிற நம்மளோட பார்வையும் அப்படிதானே இருக்கணும். தனித்தனியா யோசிக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் இணைச்சு பார்க்க வேண்டிய நேரத்துல நாம இருக்கோம்.
இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம உலகம் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போகுது. அப்போ எதிர்கால அரசியலை புரிஞ்சிக்க நமக்கு இன்னும் என்னென்ன புது துறைகளோட உதவி தேவைப்படும்? டெக்னாலஜியா, டேட்டா சயின்ஸா? யோசிச்சு பாருங்க.